சொன்னாரு. நான் பயந்து சம்மதிச்சதும் முத்தரசன் சாருக்கும் வெண்ணிலாவுக்கும் தான் அந்த திருத்தணிகை குழந்தை பிறந்ததுன்னு என்ன மாத்தி போய் சொல்ல சொன்னாரு. அடிச்சேனா மூஞ்சி முகரையில பேந்து இங்க உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு நான் மிரட்டேன்னு சொல்றேன். நானே உன மிரட்டேன் சொல்லு. சார் 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 ப்ளீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பஞ்சாயத்து நடக்குதுல்ல, இடையில புகுந்து உங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் வாய் மூடுங்க. நீ வாய மூடு. நான் உங்ககிட்ட பேசினேனா? தம்பி நிறுத்துங்க. இங்க பாருமா, முதல்ல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் எதுக்காக இப்படி சொல்ற? இங்க வந்த நிமிஷத்துல இருந்து ஸ்வேதாவோட முகத்தை பார்த்தேங்க. அவங்க முகத்துல இருந்த சங்கடம், கலக்கம், இது எல்லாம் என் நெஞ்சு பெசைற மாதிரி இருந்துச்சு. நானும் ஒரு குழந்தைய பெத்தவ தானே, ஒரு அம்மாவா அந்த வலியும் வேதனையும் எனக்கும் புரியுது. எதுக்காக பொய்ய சொல்லி மனசாட்சிக்கு விரோதமா நடக்கணும்னு தோணுச்சு. அதனால தாங்க இந்த பாவம் நமக்கு வேண்டான்னு உண்மையை சொல்ல முடிவு பண்ண. எனக்கும் சரி என் குழந்தைக்கும் சரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிற பயத்துலதான் உங்ககிட்ட அனுமதி கேட்டு அந்த ஆத்தா கிட்ட போய் வேண்டுன. உண்மைய தைரியமா சொல்ல, நான் உனக்கு துணை இருப்பேன்னு ஆத்தா உத்தரவு கொடுத்துச்சு. அதனால தாங்க நான் அத்தனையும் சொல்றேன். நீங்க பாருங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, இந்த திருத்தணிகை ஸ்வேதாவோட குழந்தைதான். இந்த உண்மையை சொன்னதுக்காக என்னையும் என் குழந்தையையும் கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் நீங்களும் அண்ணாமலையை என்ன தொல்லை பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுங்க. திரும்ப திரும்ப போய் சொல்லாத. முத்தரசன் தம்பி, என்ன தம்பி இது? நீங்க எல்லாரும் சொன்னதை நம்பி தானே இப்படி பண்ணோம். இப்ப அண்ணாமலை தம்பி இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்ன ஒரு பொம்பளையா? ஏமா, நீ ஒரு பெண் குழந்தைய பத்தவ தானே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற. இங்க வந்து உண்மையை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இங்க வந்து அப்படியே மாத்தி நான் உன்னை மிரட்டினேன்னு சொல்றேன். ஸ்வேதா தான் உன்னை கடத்திட்டு போய் குடோன்ல கட்டி போட்டு சாகர நிலைமையில இருந்த உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நான் தானமா உன்னை காப்பாத்தினேன். உன்னை அப்படியே விட்டுருந்தா அங்கேயே நீ செத்துருப்ப. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? உன்னை கொல்ல பார்த்தவளுக்கு போய் பறிஞ்சு பேசிட்டு இருக்க. கல்பனா, இதை பாருமா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லிரு. இந்த விஷயத்துல நீ விளையாடாத. தயவு செஞ்சு வெண்ணிலா முகத்தை பாரு. அவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதவம்மா, நொந்து போய் நிக்கிறா. அவளுக்காகவாது தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. கல்பனா, இதை பாருமா, ஸ்வேதா மிரட்டினாளா? உன்ன மிரட்டினாளா? சொல்லு. அவளால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன். இப்போ உண்மையை சொல்லு ப்ளீஸ். இங்க பாருங்க, உங்க கண்ணுக்கு எதிர்க்கே என்ன மிரட்டுறாரு. என் மனசாட்சிக்கு பட்டதை நான் தெய்வத்தை வேண்டிட்டு சொல்லிட்டேன். நான் சொன்னது தாங்க உண்மை. திருப்பி திருப்பி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. கல்பனா, கல்பனா. தம்பி தம்பி தம்பி, அந்த பொண்ணுதான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போகுதுல்ல, மறுபடியும் ஏப்பா அந்த பொண்ணையே தொல்லை பண்ற? அவ போய் சொல்றாயா? போய் சொல்றா. ஏய் ஸ்வேதா, நீ தான் ஏதோ பண்ணிருக்க. சொல்லு. மாட்டிக்கும் தெரிஞ்ச உடனே ஏதோ பண்ணி அவளை மிரட்டி என்ன பண்ண? சொல்லு, என்ன பண்ண? என்ன நீங்க பாத்தீங்களா, இவ்ளோ நேரம் அந்த நர்ஸ் மிரட்டினாரு, இப்போ என்ன மிரட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. உங்க கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடக்குது. ஊர்க்காரங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. அண்ணாமலை தம்பி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. முத்தரசு, நீ அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் சொல்லுப்பா. டேய் விடுறா. டேய் போய் சொல்றா, போய் சொல்றா. டேய் விடுறா. ஏற்கனவே நான் புண்பட்டதெல்லாம் பத்தாதா, என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு இந்த குழந்தைய கையில ஏந்திக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நானே தவிச்சிட்டு இருக்கேன். இவர் என்னடானா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஊர்க்காரங்க எதை பத்தியும் கவலைப்படாம அது இதுன்னு ஏதேதோ பேசி என்ன அங்க இங்கன்னு அலைய விடுறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல
இனிமேலும் எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. இத பாருங்க, ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன். நான் சொல்றது வெண்ணிலாவுக்கும் முத்தரச மாமாவுக்கும் சேர்த்துதான். அன்னைக்கு ஊருக்கு மத்தியில அவங்க சொன்ன கேடு முடிய இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு கேட்டுக்கிட்டேனே, எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு. அது ஊர்க்காரங்க மத்தியில கரெக்டா நடக்கணும். அதுக்கு இந்த இந்த ஊர் தான் பொறுப்பு. ஆத்தா முன்னாடி பண்ண சத்தியம் அதை யாருமே மறந்துட வேண்டாம். கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க பண்ணுங்கன்னு நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்குதுல? நீங்க எப்படி என்ன எத்தனை விதமா சோதிச்சு பார்த்தாலும் சரி, திருத்தணிக எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் பிறந்த குழந்தைதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வெண்ணிலா, சீக்கிரமா இங்க இருந்து போனதுமே மாலை, தாலி, பட்டுப்புடவை, அது இதுன்னு எல்லாமே ஏகப்பட்டது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அதெல்லாம் முதல்ல பண்ற வழிய பாரு. ஏதாவது மறந்து விட்டுறாது. ஏற்கனவே நடந்த கல்யாணத்துல வேணா நான் சுயநினைவு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்க போகுது. அதனால ஒரு குறையும் இருக்க கூடாது. லிஸ்ட்ல அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னு வந்துடாது. எல்லா ஏற்பாடும் கிராண்டா இருக்கட்டும். அப்புறம் முடிஞ்சா இந்த வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா இதெல்லாத்துக்கும் சொல்லிவே. அப்பதான் என் கல்யாணம் சும்மா ஜம்முன்னு நடக்கும். நான் வரேங்கய்யா. வாடி. அம்மா வெண்ணிலா, என்னம்மா இது? ஏற்கனவே முத்தரசன் தம்பி தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சாமியே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமும் எதுக்காகமா இப்படி திருப்பி திருப்பி பஞ்சாயத்தை கூட்டுற? கொடுத்த வாக்க காப்பாத்துற வழிய பாருமா. இனிமேலும் இப்படி ஊர்க்காரங்களை தொந்தரவு பண்ணாத, புரியுதா? முத்து மாமா, இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கிறதுக்கு தயாரா இல்ல மாமா. ஆத்தா போதும் போதுங்கிற அளவுக்கு சோதிக்கிறா. ஏற்கனவே அவ காமிச்ச வழிய நம்பிதானே எல்லாமே பண்ண. வழிய காமிச்ச அந்த ஆத்தாவே எல்லா வழியும் அந்த ஸ்வேதா மூலமாவே அடைக்கிறா. என்ன முத்து மாமா பண்ணட்டும். ஆனா ஒண்ணு சொல்ற மாமா, அந்த உண்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. எனக்கு ஆத்தாவை விட்டா வேற என்ன முத்து மாமா தெரியும்? இப்பவே அவகிட்ட போற முத்து மாமா. போறேன், அந்த ஆத்தா கிட்ட கேக்குறேன். வெண்ணிலா விடு வெண்ணிலா, உணர்ச்சி வசப்படாத, சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல முத்து மாமா, இது எனக்கும் ஆத்தாக்கும் நடக்கிற பிரச்சனை. இப்ப இதுக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். வெண்ணிலா 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 நில்லு வெண்ணிலா. வெண்ணிலா என்ன பண்ற வெண்ணிலா? ஆத்தா, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் கண்டிப்பா இந்த கோவிலை விட்டு போக மாட்டேன். வெண்ணிலா தயவு செய்து உணர்ச்சி வசப்படாத, சொல்றத கேளுன்னு சொல்றேன்ல. நான் என்ன சொல்றத அவ கேட்காம சொன்னதை கேட்டல முத்து மாமா. 24 மணி நேரம் கெடு வச்சுட்டாங்க. இத கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கேன் பாரு. அது ஏன் தப்புதான். அவங்க சொன்ன மாதிரி நிமிஷமே இந்த பூமி பொழந்து என்ன விழுகிறாதான்னு நினைச்சேன். ஏன் முத்து மாமா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இனிமே ஏன் அத்தா இப்படி பண்ண, எதுக்கு அத்தா இப்படி பண்ண, ஏன் சோதிச்ச, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்க போறது இல்ல. இனி ஒரு நிமிஷமாவது இந்த ஆத்தாவோட பார்வை ஏன் பக்கம் திரும்புதான்னு பாக்குறேன். நானே உன்னை கூட்டிட்டு போய் மன வரையில அந்த ஸ்வேதா பக்கத்துல உட்கார வச்சு நீ அவ கழுத்துல தாலி கட்ட போற சம்பவமா இருந்தாலும் சரி, இல்ல திருத்தணிக நமக்கு பிறந்த குழந்தை தானே நிரூபணமாகி உன்னை இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆத்தா என்ன வழி காட்டுறாலும் அதுபடியே எல்லாமே நடக்கட்டும் முத்து மாமா. நமக்கு
நமக்காகன்னு யோசிச்சு யோசிச்சு எத்தனையோ விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்தோம். கடைசியில எதுவுமே நடக்கல. அதனாலதான் இந்த சரணாகதி. இனி நமக்கான முயற்சிய அந்த ஆத்தா எடுக்கட்டும். முத்து மாமா ஆத்தாவே எடுக்கட்டும். ஆனா முடிவு என்னன்னாலும் சரி, அதை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்வேதாக்கு 1000 வழி தெரியும், 10,000 கதவை திறக்க தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஒரே ஒரு வழிதான். ஆத்தாவோட கோவில் கதவை தட்டுறது மட்டும்தான். சொன்னா கேளு. குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி பிடிவாதம் பிடிக்காத. ஏன் கலை, இந்த விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என் தீர்மானத்தை யாராலையும் மாத்த முடியாது. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இது எனக்கும் ஆத்தாவுக்கும் உண்டான போராட்டம். இன்னைக்கு 2ல 1 பாத்துடுறேன். என்னோட கோரிக்கையை நிறைவேற்றாம நான் இந்த ஆத்தாவை விடுறதா இல்ல. கை குழந்தைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றது கொஞ்சம் நல்லா இல்லை வெண்ணிலா. எனக்கு புரியுது, ஆனா அதுக்கான நேரம் இது இல்லை. குழந்தை பாவம் இல்லை. வெண்ணிலா சொன்னா கேளுமா. எதுக்கு இப்ப தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? இனிமே எனக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்ல. என் உடம்புல மிஞ்சி இருக்கிறது உயிர் மட்டும்தான். என்ன நடந்தாலும் சரி, நடக்க போறது இந்த ஆத்தா முன்னாடியே நடக்கட்டும். என்னோட நல்லது கெட்டதா ஆத்தாவே தீர்மானிக்கட்டும். தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. அழாத அழாத, அம்மா வந்துட்டா. அழாதடா அம்மா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. எங்கேயோ போக மாட்டேன். பயமா இருக்குமா? அழாத. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்னதான் அடிச்சு உதச்சு அந்த பாடுபடுத்தின. இப்ப என் குழந்தைய ஏன் இப்படி பண்ணிருக்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நீ ஒரு அம்மான்னு நிரூபிக்க தானே இவ்ளோ போராடுற. அது எந்த காலத்திலயும் நடக்காது. ஒரு பேய் தாயாக முடியுமா? என்ன மிரட்டுறதுக்காக என் குழந்தைய இப்படி சித்திரவாதம் பண்றியே. நீ எல்லாம் எப்படி விளங்குவ? உனக்கு குழந்தைய பிறக்காது, கல்யாணமும் நடக்காது, வேற எந்த நல்லதும் உன் லைஃப்ல நடக்காது. என்ன போய் வெண்ணிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு போய் சாட்சி சொல்ல வச்சிட்டியே. முத்தரசன் சார் எவ்வளவு நல்லவரு. அவங்க முகத்தை பார்த்தல, அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க. அதெல்லாம் நம்மள சும்மா விடுமா? நீ உருப்படவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட. போதும், நிறுத்திடி. சும்மா பேசிக்கிட்டே இருக்க. நீ என்ன பெரிய ஒழுக்கமா? காசுக்காக குழந்தைய மாத்துனவ தானே? உன் சாபம் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன ஒண்ணும் செய்யாத. நான் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன். நான் என் குழந்தைய கூட்டிட்டு போறேன். நிறுத்து. என்ன முத்தரச மாமாவை தேடி போறியா இல்ல போலீஸ தேடி போறியா? ஓ, நீதான் இப்போ உத்தமி கல்பனாவா மாறிட்டல. இல்ல, எனக்கு அப்படிலாம் போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமாமா, ஏன்னா உனக்குதான் பிளாக்மெயில் பண்ணி நிறைய பழக்கம் இருக்குல்ல. வேற எங்கேயாவது போய் கூட பிளாக்மெயில் பண்ணி பொழைச்சுப்ப. வெரி குட் ஐடியா, அப்படிதானே? இங்க பாரு, அதெல்லாம் பழைய கதை. இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். இந்த பாரு, உன்னோட சொந்த புராணம் சுய புராணம் அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு எப்பவும் சாட்சிய விட்டு வச்சு பழக்கம் இல்ல. பயப்படாத. ஆனா உன் குழந்தைய பார்த்தா பாவமா இருக்கு. உன்னை உயிரோட விட்டுறலான்னு தீர்மானிச்சிட்டேன். ஆனா இப்போ இல்ல,
நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். இல்ல, நாங்க போகணும், நாங்க போகணும். எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. சொன்னா கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இனிமே உங்க வழிக்கே நாங்க வர மாட்டோம். இப்பதான் என்ன விளங்க மாட்டேன், உருப்பட மாட்டேன்னு திட்டுன, இப்போ இப்படி பேசுற? நான் யார வேணாலும் நம்புவேன், ஆனா ரெட்டை நாக்கு ரெட்டை இதயம் இருக்கிறவங்கள நம்பவே மாட்டேன். சத்தியமா நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம். நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நீ வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டு போதும் போதும்னு சொல்லிட்டு கடைசியில என்னையே வந்து பணம் கேட்டு மிரட்டினவ தானே நீ? பைத்திய மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி எனக்கு எதிரா சாட்சி சொல்றதுக்கு ரெடி ஆனவ. இப்போ நான் உன்னை மறுபடியும் நம்பணும். என்ன என் மூஞ்சில ஈனாவானான்னு எழுதி ஒட்டிருக்கா? நாளைக்கு காலையில எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ சொன்னிய அந்த நல்ல மனுஷி வெண்ணில, அவதான் கல்யாணம் நடத்தி வைக்க போறா. அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீ வெளியில வந்து என்ன உளர்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உலகறிய நான் முத்தரச மாமாவுக்கு பொண்டாட்டி ஆயிடுவேன், திருத்தணிகையோட அம்மாவா மாறிடுவேன். அது வரைக்கும் நீ இங்கதான் கிடக்கணும். சரி நான் கிளம்புறேன். இவங்களை கவனமா பாத்துக்கோ, சரியா? மருந்து போலாம். மேடம், எங்களை விட்டுருங்க மேடம். குழந்தைக்கு வீசிங் இருக்கு, இங்க ஒரே டோஸியா இருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம். வேணா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்கட்டுமா 2 பேருக்கும்? அங்க போய் 2 பேரும் தங்கிக்கிறீங்களா? சத்தியமா சொல்றேன், என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். உங்க வழிக்கு நாங்க வரவே மாட்டோம். நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோங்க. ப்ளீஸ் மேடம், உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் மேடம், எங்களை விட்டுருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் பண்ண பாவத்துக்கு என் குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படுது. ஐயோ ஐயோ. கலை சாப்பிட சொல்லு. வெண்ணிலா, வெண்ணிலா பாரு வெண்ணிலா, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம காத்துட்டு இருக்க போற? குழந்தை பாவம் இல்ல, அவளுக்கு பாலை விட்டா வேற வழி இல்ல. அவளுக்கு பசி ஆத்துறதுக்காச்சும் நீ தெம்பா இருக்கணும்ல. எவ்வளவு நேரம் தான் அவ பசி தாங்குவா? நீ சாப்பிட்டு தெம்பா இருக்கணும் வெண்ணிலா. இல்ல கலை, என்ன பொறுத்த வரைக்கும் இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். திருத்தணிகை யாரு? எங்க ரத்தம், எங்க வாரிசு. என் குழந்தைய என் கிட்ட இருந்து இன்னொருத்தி பறிச்சுட்டு போயிருக்கா. அவனை நான் இழக்கணுமா? அதுக்கு மனசு இடம் கொடுக்கல கலை. அதே நேரம் என் முத்து மாமாவையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. இதுல எது நடக்கிறதுக்கும் நான் விட மாட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஏமாந்ததெல்லாம் போதும். எது கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். ஆனா உலகத்துல இழக்கவே முடியாத விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு. அதுல வரது இதெல்லாம். எவ்வளவையும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைச்ச எனக்கு எதை கொடுக்கணும்னு இந்த ஆத்தாக்கு தெரியாதா என்ன? சரி, இப்போ அதெல்லாம் பேசி என்ன பண்றது? இவ்ளோ தூரம் நடந்துருச்சுல, அதுக்கப்புறமும் எதுக்கு வெண்ணிலா இவ்ளோ பிடிவாதம்? இல்ல கலை, இந்த ஸ்வேதா எத்தனை கெடுதல் பண்ணியும் அவளை மனசார மன்னிச்சிருக்கேன். அத்தனையும் அவ முத்து மாமா மேல இருக்கிற பிரியத்தினால பண்றதா நினைச்சிட்டு இருந்த. கெட்டதே பண்ற அவளுக்கு ஏன் மூலமா அந்த ஆத்தா நல்லது நடக்க வச்சால.
ஆனா என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிச்சு பாக்குறா? அது எப்படி கலை பொறுத்துக்கிறது? இங்க பாரு, இப்ப சொல்றேன், என் உயிரோட கடைசி நொடி வரைக்கும் ஆத்தாவோட சண்டை போட தீர்மானிச்சுட்டேன்.